மாத திருவாதிரை திருநாளில் ஸ்ரீ நடராஜ பெருமான் ஸ்ரீ சுவாமி அம்மையாரோடு திருவீதி உலா வந்து திருக்கோயிலுக்குள் எழுந்தருளும் வேளையில் ஐதீக நிகழ்ச்சியாக திருவுடல் நிகழ்த்தப்பெறும். திருக்கோயிலின் திருவாயிலில் பெருமானை விடுத்து அம்பிகையை மட்டும் கோயில் பிரகாரத்திற்குள் தனியே எழுந்தருள செய்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஊடலை தீர்ப்பவராக புறப்பாடு செய்வித்து ஓதுவ மூர்த்திக்கு பட்டு பரிவட்டம் சாத்தி அவரை சுந்தரரின் பிரதிநிதியாக பாவித்து அவர் வாயிலாக திருவுடலை வாசிக்க செய்தல் வேண்டும். வாரும் சுந்தரரே. இன்றைய தினம் நம் தேவி சிவகாமி சுந்தரி நம்மேல் ஊடல் கொண்டு நம்மை கோயிலுக்குள் புகவிடாமல் தடுத்து திருவுலக் கோபமாக சென்று விட்டார். அம்மையாருக்கு நாம் என்ன தாழ்வு பண்ணினோம்? ஆடை ஆபரணங்களில் யாதொரு குறையும் வைக்கவில்லையே. நம்மை தரிசித்த அன்பர்க்கு நம்மோடு உடனிருந்து போக மோட்சங்களை கொடுக்க வேண்டிய அம்மையார் இந்நேரத்தில் ஊடலாய் இருக்கலாமோ? நீர் போய் ஊடல் தீர்த்து அழைத்து வாரும் என சுவாமி திருவுளம் பற்றி சொல்ல சுந்தரர் பணிந்து அம்பிகை சன்னதியை அடைகிறார். தாங்கள் மகாதேவரிடம் கொண்ட கோபம் நீங்கி அவரை திருக்கோயிலுக்குள் எழுந்தருள செய்ய வேண்டும் என்பது அடியேனின் பிரார்த்தனையாகும் என்று சுந்தரர் விண்ணப்பம் செய்ய, உம்முடைய கர்த்தரான பரமேஸ்வரர் சுடுகாட்டில் ஆடுவதையும் ஆமை ஓடு பன்றி கொம்பு இவற்றை அணிவதையும் புலித்தோல் உடுப்பதையும் தலையோட்டை கையில் தாங்கி திகம்பரராய் பிச்சாடனராய் திரிவதையும் பொறுத்தோம். தாருகவனம் சென்று ரிஷப திணிகளைக் கண்டு இச்சித்திதையும் எனக்கு எதிரியாக ஒருத்தியை சடையிலே வைத்து கொண்டு இருப்பதையும் எம்மால் பொறுக்க முடியவில்லை. அதை கண்டு சகியாமல்தான் நாம் அவரோடு ஊடலானோம். இப்படிப்பட்ட நாயகருடன் உறவு கொள்ள வேண்டும் என்று வந்து சொல்லும் நீரும் பெரியவரே, அவரும் பெரியவரே. இத்தகைய தகாத செயல்கள் உங்களுக்கு ஏற்றவாயாக இருக்கலாம். இங்கு சொல்லாதே. அவர் சதி வெல்லாது, நம் உள்ளம் பொல்லாது, நீரும் இங்கே நில்லாது, யாதொன்றும் சொல்லாது போம் என அம்பிகை சினத்து கூற சுந்தர சுவாமிகளிடம் செல்கிறார். தேவரீர் ஆலகால விஷத்தை உண்டும் இடப்பம் ஏறியும் செய்தருளிய திருவிளையாடல்களை அனைத்தும் அம்பிகை பொறுத்தார்கள். தம்மை இடப்பாகத்தில் வைத்துக்கொண்டே கங்கை நங்கையை தேவரீர் சடைமீசை மறைத்து வைத்திருப்பதையும் ரிஷபத்திணிகளை இச்சித்திதையும் அறிந்து மிகவும் ஊடலாய் இருக்கிறார்கள். தேவருக்காக தூது சென்ற எம்மை பாங்கி மாறாய் கொண்டு உன் வார்த்தை இங்கு செல்லாது என்று கூறி விரட்டியும் விட்டார்கள். அடியேனால் இந்த ஊடலை தீர்ப்பது என்பது மிகவும் சிரமம். தேவரே, ஏதேனும் ஒரு உபாயத்தை பண்ணிக்கொள்ள வேண்டும். அடியேனால் இவ்வூடலை தீர்க்க இயலாது என சுந்தரர் கூறி நிற்க, எம்மேல் தேவியார் சொல்லியுள்ள 2 குற்றங்களுக்கும் சமாதானம் சொல்கிறோம் கேள். பகிரதனுக்காக பொங்கி வந்த கங்கையை நாம் சடை மீது தாங்கி தடுத்திராவிட்டால் இந்த உலகம் அனைத்தும் அழிந்துவிடும். கங்கையை சடையில் தாங்கியது உலகை காப்பாற்றுவதற்கு அல்லவா? தாருகவன முனிவர் நம்மை மதியாது நாமே பெரியவர் என தருக்கி தீவேள்வி செய்து நம்மை அழிக்க எண்ணினார். அவர்களுக்கு புத்தி புகட்ட அல்லவோ நாம் பிச்சாடனராய் சென்றோம். இதையெல்லாம் இன்னொரு தரம் போய் சொல்லி சமாதானம் செய்து அழைத்து வாரும் என்று சுவாமி கூற சுந்தரர் அம்பாள் இருப்பிடத்திற்கு செல்கிறார். தங்கள் நாயகர் செய்தருளிய திருவிளையாடல்களை பற்றி சினம் கொள்ளாமல் மனம் இறங்கி கோபம் தணிய வேண்டும். உலக மாதாவாக இருக்கிற தங்கட்கு யார் சொல்ல முடியும்?
தாருகவன ரிஷிகள் கர்மமே கர்த்தா என்று பெருமானை இகழ்ந்ததால் அவர்கள் கர்வம் அடக்கவே பெருமாள் பிச்சாடனராய் எழுந்தருளினார். ஊழிக்கால வெள்ளம் போல் உலகை அழிக்க வந்த கங்கையை உயிர்களையெல்லாம் காப்பதற்காகவே தம் சடையில் தரித்தார். இவைகளை குற்றம் என்று கருதாமல் பெருமானிடம் எழுந்தருள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்த சுந்தரரை பார்த்து, கர்த்தர் செய்த குற்றங்களுக்கெல்லாம் பொருத்தமான சமாதானம் சொல்ல உம்மை மகாதேவர் அனுப்பினார் போலும். உமக்கு பொன் வேண்டும் போதெல்லாம் கொடுத்தும் வெயில் மழை பாராது வீடுதோறும் இறந்து உமக்கு அன்னமிட்டு ஆதரித்தவர் அவர். உண்ட வாய் வாழ்த்த வேண்டுமோ நன்றி புரிகிறது. தூர்த்த வியாபாரம் பண்ணுவோர் பேச்சை பேச வேண்டாம், நீர் போகலாம் என்று அம்பிகை 2வது முறையும் சினம் தணியாமல் கூற கேட்ட சுந்தரர் சுவாமிகளிடம் எழுந்தருளுகிறார். ஏது குற்றம் செய்தாலும் என்னுடைய தாயாராகிய பரமேஸ்வரி பொறுத்தருளுக. தேவரிர் கங்கையை சடையிலே ஒளித்து வைத்திருக்கிற கள்ளத்தை அறிந்து என்ன சொன்ன போதிலும் ஆட்சேபனை செய்து தள்ளிவிட்டார்கள். இனிமேல் என்னால ஒன்றும் செய்ய இயலாது, என்னை விட்டு விடுங்கள் சுவாமி என்று சொன்ன சுந்தரரை நோக்கி சுவாமி திருவுளம் பற்றுகிறார். உனக்கும் பறவையாருக்கும் ஏற்பட்ட ஊடலை தீர்க்க ஓர் ராத்திரியெல்லாம் பறவை வீட்டுக்கு பலமுறை நடந்து நாம் சமாதானம் பண்ணினோமே. நீர் எங்களுக்குள் ஏற்பட்ட ஊடலை தீர்க்க இயலாது என்றால் உம்மை விட வேறொரு தோழன் எமக்கு உண்டோ சொல்லும். இந்த ஊடலை நீர் எந்த விதமும் தீர்க்க வேண்டும் என்று சுவாமி கூற சுந்தரர் அம்பாள் சன்னதி செல்கிறார். பரமேஸ்வரிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை. பகீரதன் வேண்ட பொங்கி வந்த கங்கை வெள்ளத்தை புல் நுனி பனித்துளி போல தம் சடையில் தாங்கி உலகை காத்தருளினார் இறைவன். இதுதான் உண்மையே தவிர கங்கா தேவியை ஆசையாய் சடையில் ஒளித்தாரில்லை. மேலும் தங்களுக்கே சர்வ சுதந்திரமும் கொடுத்துள்ளார். இறைவனும் இறைவியும் கூடு இருந்தால் தானே உலகம் போக போக்கியங்களுடன் வாழ முடியும். ஆதலால் ஊழல் தனித்து பெருமானிடம் எழுந்தருள வேண்டும் என்று சுந்தரர் வேண்ட அம்பிகையும் கோபம் நீங்கி திருவுளம் மகிழ்ந்து புன் சிரிப்புடன் சுவாமி சன்னதிக்கு எழுந்தருளி வலம் வந்து இடப்பாகத்தை நிற்க பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடி அன்பர்க்கு அருள் புரிவதை தரிசித்த சுந்தரர் மனம் மகிழ்ந்தார்.